நமஸ்காரம். ராமாயணத்தில் ஒரு சுவையான கட்டம். சீதா கல்யாணம் முடிந்தது. அண்ணன் தம்பிகள் 4 விவாகம் முடிவுற்றது. அனைவரையும் அழைத்துக் கொண்டு தசரதன் ஊருக்கு புறப்படுகிறார். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை, வசிஷ்டாச்சாரியர் மற்றும் ஊர் மக்கள் எல்லாரும் புறப்படுகிறார்கள். கிளம்பும்போது சகுனம் தெரிந்தது. அபசகுனம் தெரிஞ்சது. அப்படின்னால் நிமித்தங்கள் எல்லாம் நன்றாக இல்லை. போகிற மார்க்கத்தில் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்பதை அது கோடி காட்டுகிறது. இதையும் வசிஷ்டர் பார்த்தார், தசரதரிடம் சொன்னார். தசரதனுக்கு சற்று பயம். பெரும் வீரன், பயப்படுபவர் அல்லர். இருந்தாலும் இப்படி கல்யாணமாகி கிளம்பும் போது அபசகுனமாக இருக்கிறதே என்று நினைத்து சற்று பதறினார். ஆனால் உடனே சுப நிமித்தங்களும் தெரிந்தன, நல்ல சகுனங்கள். அதை பார்த்தவுடன் வசிஷ்டர் கூறினார், தசரதா கவலைப்படாதே, 2மே தெரிந்திருக்கிறது. ஆபத்து வரும், அதைத்தான் அபசகுனம் சொல்லுகிறது. ஆனால் வந்த ஆபத்து நீங்கிவிடும், அதைத்தான் சுபசகுனம் சொல்லுகிறது. பனிமூட்டமாக இருக்கிறது. சூரியன் பட்டவுடன் பனி விலகி விடாதா? அதுபோல் கஷ்டங்கள் வரப்போகின்றன. ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கும், கவலைப்படாதே என்று சொன்னார். நாம் இந்த காலத்தில் இதை எப்படி எடுத்துக்கொள்வோம்? முதலில் சகுனம் எல்லாம் இந்த கலியுகத்தில் எவ்வளவு உண்மை சொல்லும், அதெல்லாம் ரிலையபிளா தெரியாது. நம்மிடத்தில் யோகம் தபசு கொஞ்சமாவது இருந்தால் தானே இயற்கை ஒத்துழைக்கும். சரி, இதை போல் சகுனம் வருகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அப்போது நாம் என்ன நினைப்போம்? அபசகுனம் வந்ததேன்னு பயந்து கொண்டே இருக்க போகிறோமா? அல்லது எப்படியும் சுபசகுனம் வந்தபடியால் கவலைய வேண்டாம் என்று கேர்லெஸ்ஸாக இருக்க போகிறோமா? அல்லது 2ம் வந்திருக்கிறபடியால், குலகுருவும் சொல்லுகிறபடியால் ஆபத்து வந்து நீங்கும்னு தெரிகிறது, அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த 3இல் எதை சிந்திப்போம்? பலரும் முதலில் பயப்படத்தான் செய்வார்கள். என்னதான் விலகும்னு வந்தாலும் ஆபத்து வரப்போகிறதுன்னு எப்ப தெரிந்ததோ அப்போதே பயம். அப்படி வெறுமனே பயப்பட்டு கொண்டிருந்தால் வந்த ஆபத்தை போக்குவதற்குண்டான முயற்சியும் செய்யவே மாட்டோம். இதில் வசிஷ்டர் கூறியதற்கு முக்கிய கருத்து, ஆபத்தே இல்லை என்று நினைத்துக் கொண்டு கவலை இல்லாமல் இருந்து விட முடியாது. ஆபத்து வரும், நம்ம முயற்சியே இல்லாமல் தானே விலகும்னு அவர் சொன்னார். அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்லும் போது ஆபத்து வரும், விலகும்னு சொன்னார். இதுவரை அது 2த்துக்கு நடுவில் ஒரு வேலை இருக்கிறது. அந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு நீ அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாயானால், ஜாகிரதையாக இருந்தானால், பகவானுடைய அருளாலே தானே அது விலகும். இதுதான் அதற்கு அர்த்தம். ஆனா சொல்லும் போது வரும், விலகும், இவ்வளவுதான் சொல்லுவார்கள். சரி, ஏதோ வரப்போகிறது, ஏதோ விலகப் போகிறதுன்னு விட்டு நம் முயற்சி இல்லாமல் இருந்தால் காரியத்தை சாதிக்க முடியாது. அதற்கென்று ஆபத்தை நினைத்தே பயந்து கொண்டிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வராதுன்னு நினைத்திருந்தாலும் தவறு.
ஓவர் கான்பிடன்ஸ் தப்பு. வரும். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தோமானால் விலகும். இது அங்கு சொல்லப்பட்டது. நம் வாழ்க்கையில் அநேகமாக எல்லா விஷயங்களுமே இப்படித்தான் இருக்கும். அந்த பிரயாணத்தை பற்றி பேசினாலும் நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஆபத்தே இல்லாமலோ தடங்களே இல்லாமலோ ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? நடக்காது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபின்னு சொல்லுவார்கள். விக்னங்கள் தடங்கல்கள் வரும், மகான்களுக்கு கூட வரும். அதை பார்த்து பக்குவமாக எதிர்கொண்டுதான் மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்தியாக வேண்டும். அதற்காகத்தான் 2 விதமான சகுனங்கள், 2 நிமித்தங்களும் தோன்றின என்று வசிஷ்டர் கூறியிருக்கிறார். தசரதன் பயந்தா போலே அந்த ஆபத்து பரசுராமர் வடிவத்தில் எதிர்த்து வந்தது. பின்னர் ராமனுடைய வீரத்தாலும் விவேகத்தாலும் அது விலகிற்று. எந்த ஒரு செயலிலும் திட்டமிடுதலும் ஆபத்து வருமானால் விலக்குவதற்கு நம்முடைய முயற்சியும் வேண்டும். நடக்கும் நடக்கும் என்று மட்டும் நினைத்துக் கொண்டே காலத்தை ஓட்ட முடியாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.